இரத்தத்தில் இருந்து பால் சுரபிகள் அதிகமாய் சுரந்து அதனுடைய மடியிலே வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அசை போடுகிற மாடு அதிகமான பால் கொடுக்குமா. இந்த மாட்டு வாங்க போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்க மாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் வந்துடுவாங்க. நான் மாட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறது என்னன்னா அவனுக்கு அவ்வளோ வீரியனாக்க கொடுங்க வந்துடுவாங்க. மாடு சாப்பாடு கொடுத்துருவாங்க. சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கொடுத்தாச்சு. அந்த மாடை கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே பார்த்துட்டே இருப்பாங்க. சைடில் அந்த மாடு நின்றுக்கிட்டே இருக்குதா, ஓரமாக போய் உட்காந்து அசை போடுதான்னு பார்ப்பாங்க. அந்த மாடு அசை போடுகிற மாடுனாக்க எவ்வளோ நேரம் அசை போடுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நேரம் அசை போடுதோ அவ்வளவாய் அதனுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பால் உண்டாகிற திரவியத்தை அந்த அசை போடும் பொழுது அதனுடைய நரம்பு அதனுடைய சதைகள் எல்லாம் என்ன பண்ணாக்க க்ரஷ் பண்ணி பாலினுடைய அளவை அதிகரித்து அந்த மாட்டினுடைய மடிக்கு அந்த பாலை வந்து அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்குமா. நான் கேட்டேன், சரிங்க ஆண்டவரே, மாடு அசை போடுது, அதனால் அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய பால் பிரிந்து அது மடியில் வந்து சேருது, ஓகே, இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்னுடைய வசனத்தை கேட்ட பிற்பாடு, என் வசனத்தை படித்த பிற்பாடு நீ அதை அசை போடணும். ஏன் ஒரு அசை போடணும்? அறிக்கை பண்ணணும். அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியத்தை உண்டாக்கும் சுரபிகளை உற்பத்தி பண்ணி உன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அவயங்களையும் ஜீவனால் நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கடவுள் பேசினார் அப்படின்னாக்க, அதாவது இந்த மாட்டு டாக்டருங்கள்ட்ட போய் அதை பேசினா கூட பரவாயில்ல. நம்ம ஊழியக்காரர் நம்மக்கிட்ட போய் மாடு எப்படி அசை போடுது, பால் உற்பத்தி ஆகுது நம்மக்கிட்ட பேசுகிறாரு. ஏன் சார் இதை பேசுகிறீங்கனாக்க, மக்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது டைரெக்டாக வசனத்துலேருந்து அப்படியே சொல்லாத, இதை சேர்த்து சொல்லு. அப்போ அவங்க ரோட்டில் போகும்பொழுது மாடை பார்க்கும் பொழுது உன் செய்தி அவங்க ஞாபகத்துக்கு வரும். அந்த மாடு எப்படி அசைப்படுது அப்படின்னு நான் கடவுளுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தால் எனக்குள்ள ஜீவன் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், ஜெயம் உண்டாகும். ஆகையினாலே நான் அந்த மாட்டை போல தேவனுடைய வார்த்தையை நான் அசை போடுகிறவனாக இருக்க வேண்டும். நான் மாடுன்னு எழுதினேன். யாரும் சொன்னார் அடிச்சுட்டு பசுன்னு போடுறா அப்படின்னு. ஏன்னா மாடுன்ற வார்த்தை எனக்கே கோபமாக வருது. மாடுன்னு சொல்லாத, பசுன்னு சொல்லு. பசு தன் உண்ட உணவை அசை போடும் பொழுதுதான் அதனுடைய பால் சுரபிகளிலிருந்து பால் சுரந்து மடியிலே சேருகிறது போல. கடவுளுடைய வார்த்தை கேட்குறீங்களா? கடவுளுடைய வார்த்தை வீட்டில் படிக்கிறீங்களா? அதோடு விட்டுறாதீங்க. ஏன்னா அது வெறும் ஃபுட்டு தான். தேவனுடைய வார்த்தை ஃபுட்டு தான். இந்த ஃபுட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். எனர்ஜியை எப்போ கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது உங்களுடைய பாடியிலையும் உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய மூளைக்கும் நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் உறுப்புகளுக்கும் அது ஜீவனை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால தான் வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு வாரமும் நான் படிக்க சொல்கிறேன். வாக்குத்தத்தை உங்களை அறிக்கை பண்ண சொல்கிறேன். ஏன் அப்படின்னாக்க, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள அதற்குரிய ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளையும் சுரபிகளையும் தேவன் சுரக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு போகும்போது கூட சொல்லிக்கிட்டே போங்க. நீ உண்டு பண்ணின சகல ஜாதிகளிலும் என்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி உணர்வோடு கூட சொல்லுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள அந்த ஜீவன் உற்பத்தி ஆகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. காலை ஆராதனையில் சொன்னேன், ஆபிராம் என்றவனுடைய பேரை என்னவா மாற்றினாரு? ஆபிரகாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மாற்றி, ஒரு எழுத்தை மாற்றி அவன் பேரை மாற்றினார். பேரை மாற்றிட்டு அந்த பேரை சொல்ல வைக்கிறார். சொல்ல வச்ச பிற்பாடு தான் அதன்படி அவன் வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? சார், உங்களுக்கு கடவுள் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாருனா, ஒரு வசனத்தை கொடுத்தாருனா, அந்த வாக்கு தத்துவத்தை அந்த வசனத்தையும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னாக்க, ஏன் கடவுள் கொடுக்கிறான்னு புரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை தேவன் செய்ய வேண்டும் என்றால் அவர் வசனத்தின் வார்த்தையின் மூலமாகத்தான் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் மரியாள்கிட்ட வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி நீ உலகத்தின் ரட்சகரை பெற்றெடுக்கணும். அந்த அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. அந்த அம்மா ஓகேன்னு சொன்ன பிற்பாடு தான் ஆவியானோடு உள்ளே வர்றார். வார்த்தை உள்ளே வருது, பிரசனம் உள்ளே வருது. அந்த அம்மாவை தேவன் கருவுறும்படி செய்கிறார். இந்த உலகத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் அவர் வார்த்தையை முதலாவது அனுப்புவார். அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் அதை சொல்ல 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 அது உங்களுடைய வாழ்க்கையில் அது நிகழக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செஞ்ச ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கழுகை குறித்து நாம் பார்த்துன்னு வரோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எத்தனை பேர்த்துக்கு 1/2 பிளேட் பிரியாணி வேணும்?
எத்தனை பேருக்கு ஃபுல் பிளேட் பிரியாணி வேணும் சிஸ்டர்? ஃபுல் பிளேட்டா ஆஃப் பிளேட்டா சிஸ்டர்? நீதிமான் என்னை குட்டி தயவாய் கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். கரெக்டு தான். ஃபுல்லாக கொடுத்தாக்க எழுதுகிற பழக்கம் நம்ம சபையில் கிடையாது. ஒரு சில பேர் தான் எழுதுவீங்க, நிறைய பேர் எழுதுறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, அடுத்து 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 அடுத்துன்னு போனாக்க எதை கேட்டாலும் தெரியாது, கடைசியில் கேட்கறது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும். அதே மாதிரி ஆஃப் பிளேட் பிரியாணி போட்டோன்னு வச்சுங்களேன், 2 வசனத்தை சொன்னாதான் உங்கள் மைண்டில் அது பச்சை மரத்தில் அடித்த ஆணி போல் பதியக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்குது. யோசிச்சு பார்த்தேன், கரெக்டு தான். ரொம்ப நேரம் போட்டு சுற்றக்கூடாது, ரொம்ப நேரம் போட்டு சுற்றக்கூடாது, சொல்ல வேண்டியதை பளிச்சுன்னு சொல்லிட்டு போயிடணும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆஃப் பிளேட் மட்டும் பிரியாணி கொடுத்து நான் கடந்து போகலான்ட்டு விரும்புகிறேன். கழுகு செத்த உயிரினத்தை கண்டுகொள்ளாமல் உயிருள்ள உயிரினத்தை வேட்டையாடி உண்ண விரும்பும். நல்லா சைலண்ட் ஆயிட்டீங்க. கழுகு செத்த உயிரினத்தை உண்ண விரும்பாமல் உயிருள்ள உயிரினத்தை வேட்டையாடி உண்ண விரும்பக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கழுகுனுடைய தன்மையில் ஒன்று என்னன்னாக்க, கழுகு செத்து போன உயிரினத்தை மேலே கன்சிடரே பண்ணாமல் உயிருள்ள உயிரினம் எங்கே இருக்குதோ அதை வேட்டையாடி அதை உண்ணக்கூடிய அந்த தன்மையை தேவன் அதற்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னாக்க, வேட்டையாடி அது உண்ணும் பொழுதுதான் அதனுடைய வீரியம் அதிகமாகிறது. அதற்குள்ளிருந்து வரக்கூடிய கழுகு இனங்கள், அதனுடைய ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் சொல்லுவேன், ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரீங்களா, கடவுளுடைய வார்த்தை கேட்குறீங்களா, ஸ்ட்ராங்காக இருங்க, தைரியமாக இருங்க, விசுவாசமாக இருங்க. ஏன், அது உங்களோடு சார்ந்தது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் உங்கள் மூலமாய் தான் அந்த ஃப்ளோ கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆள், நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆள் தேவனுடைய பார்வையில். ஆகையினாலே நீங்கள் கழுகை பார்க்கும் பொழுது எப்படி கழுகு செத்ததை சாப்பிடாம உயிருள்ளதை வேட்டையாடி சாப்பிடுதோ, அப்படியே நீங்கள் கிடைச்சதை வாங்கிக்கிட்டு போகக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அறிக்கை செய்து விசுவாசித்து எதிர்பார்த்து அதை அடைந்து நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். வசனத்தை வசனமாய் பேசுவது கேட்பவர்களுக்கு விசனமாய் இருக்கும், வசனத்தை வெளிப்பாட்டோடு பேசுவது கேட்பவர்களுக்கு விருந்தாக இருக்கும். வசனத்தை வசனமா பேசுனா கேட்கிறவங்களுக்கு விசனமா இருக்கும், வசனத்தை வெளிப்பாட்டோடு பேசும்போது கேட்கிறவர்களுக்கு விருந்தாக இருக்கும். நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே வெளிப்பாட்டோட பேசினா செய்தியா? அப்போ கடவுள் உள்ள பேச ஆரம்பிச்சாரு. நான் எல்லாத்தையுமே ஒரு கவர் பண்ணி தான் அந்த உலகத்தில் வச்சிருக்கிறேன். நெல் பார்த்துருக்கீங்களா? நெல் விளைஞ்சோன்னு அந்த நெல்லினுடைய கவருக்குள்ள என்ன இருக்கும்? அரிசி இருக்கும். அந்த அரிசி கெட்டு போகக்கூடாது, அந்த அரிசி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதுக்கு மேலே ஒரு லேயரை கொடுக்குறாரு. அடுத்து வாழைப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? வாழைப்பழம் தோல் இல்லாமல் அப்படியே இருந்தாக்க அதை டிரான்ஸ்போர்ட்டாச்சும் பண்ண முடியுமா? சொல்லுங்களேன், நசுங்கி போயிடும். அப்போ அந்த வாழைப்பழத்துக்கு மேலே ஒரு தோலை கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொரு அவருடைய படைப்பின் ஒவ்வொன்றிற்கு மேலும் ஒரு கவரேஜ் கொடுக்கிறார். அந்த கவரேஜ் என்ன பண்ணுதுனாக்க, உள்ளுக்குள் இருக்கிறத பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது, வெளிப்புறத்திலிருந்து கெட்டு போகாமல் அதுக்கு என்ன கொடுக்குதுனாக்க செக்யூரிட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கடவுள் என்ன சொன்னாரு, நீ வசனத்தை பார்க்கறல, இந்த வசனம் ஒரு கவர் தான். இந்த வசனத்துக்கு உள்ள நீ போனா மட்டும்தான் அதனுடைய தேனை, அதனுடைய ரகசியத்தை, அதனுடைய ஆழத்தை, வெளிப்பாட்டை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் எனக்குள்ள மகிழ்ச்சியா. ஏன் அப்படின்னாக்க, வசனம் கிடையாது, வசனத்துக்கும் உள்ள. ஒரு ஊழியர் அடிக்கடி பேசுவாரு, ரீட் த லைன், டோன்ட் ரீட் த லைன்ஸ், ரீட் பிட்வீன் த லைன்ஸ். வரிகளை வாசிக்காதீர்கள், வரிகளுக்கு இடையே வாசியுங்கள். அப்படின்னாக்க ஒரு வசனத்தை வசனம் வாசிக்க கூடாது, அந்த வசனத்தினுடைய இடையில தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உற்று நோக்கும் பொழுதுதான் அதனுடைய உள்ளான பழத்தை நீங்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு பழத்துக்கும் தோல் கொடுத்துக்கிறார் சார். சா, நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கடுகு இருக்கு. கடுகு விதை பார்த்துருக்கீங்களா? அந்த கடுகு விதை உள்ளுக்குள்ள என்னவா இருக்கும்? வெள்ளையா இருக்கும். மேலே நம்ம தோலோட போட்டு சமைச்சிடும், சரி சாப்பிடுங்க பரவாயில்லன்ட்டு. அதுவும் நம்மளுக்கு மெடிசின் தான். ஆனால் அந்த சின்ன கடுகு விதை வெள்ளை கலரில் இருக்குது, அதுக்கு ஒரு கருப்பு லேயரை கொடுத்து மூடி வச்சிருக்கிறார். அப்படின்னாக்கா சார், இந்த தேவனுடைய ஞானத்தை என்ன சார் சொல்றது? அவ்வளோ ஞானமுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த தேவன் சொல்லுகிறார், வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய வெளிப்பாட்டை எடுத்து பேசும் பொழுது என்ன நடக்குதுனாக்க, அசைக்கப்படாத இருதயங்களையும் தேவன் அசைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்பாடு ஒரு மனுஷனை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்துடும். ஏன் சார் வெளிப்பாட்டை பேசணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகள் பிறருடைய வாழ்க்கையில் இருக்கும் வெளிச்சத்தின் பக்கங்களை பார்ப்பார்கள்,
இருளின் பிள்ளைகளோ பிறர் வாழ்க்கையில் இருக்கும் இருண்ட பக்கங்களை பார்ப்பார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா? எத்தனை பேர் வெளிச்சத்தின் பிள்ளைகள்? கை தூக்குங்க. ஆமா, வேதம் சொல்லுது நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்படின்னாக்க நம்முடைய தேவன் வெளிச்சமா இருக்கிறார், சூரிய பிரகாசமா இருக்கிறாரு, விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறாரு, சூரியனை காட்டிலும் பிரகாசமான தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் பிறருடைய வாழ்க்கையில் இருக்கும் வெளிச்சத்தின் பக்கங்களை தான் பார்க்க வேண்டுமே தவிர பிறருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருண்ட பக்கங்களை பார்க்க கூடாது. மற்றவங்களுடைய குறையவும், மற்றவங்களுடைய விழுதலையும், மற்றவங்களுடைய பலவீனத்தையும், மற்றவங்களுடைய வாழ்க்கையுடைய சரிவையும் நாம் எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோமோ நாம் இருளின் பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலிருந்து விலகி நம்முடைய மேன்மையை உதிர்த்து நாம் இருளின் பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்ககிட்ட யார் யாரை குறிச்சும் தப்பா பேசினாலும் தெரியுமா உங்களுக்கு? ஜான் ஜபராஜ் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன் ஒன்னே ஒன்று, அவர் நல்ல மனுஷன், இந்த கேஸ் எல்லாம் ஒன்றுமே நிற்காது, அவருடைய மகிமையை தேவன் ரெட்டிப்பாக மாற்றுவார், அவர் இருந்ததை விட இன்னும் பொலிவாக, இன்னும் செழிப்பாக, இன்னும் பல லட்சங்களுக்கு கோடிகளுக்கு அறிமுகமாகக்கூடிய மனிதனை தேவன் மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அப்படியே அடிக்கடி சொல்லுவாங்க, லொடன்னு பேசுகிற வாயும் ரோட்டில் சுற்றுற நாயும் ஒரு நாள் கட்டாயமாக அடி வாங்கன்னு. அதே மாதிரி ஜான் ஜபராஜை கொடுத்து ஊர்பட்ட பேர் பேசிக்கிட்டே இருந்தானுங்க. அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னோன்னே சரோஜா சமானிக்காலோ அப்படின்ற மாதிரி பூட்டை படிச்சு நான் கடிச்சிட்டு யூடியூப் சேனலுக்கே பூட்டு போட்டு போயிட்டாங்க நிறைய பேர். எங்கடா இருக்கீங்க? இவ்வளோ நாள் கத்துனீங்களடா, நீதி இல்லையா, நியாயம் இல்லையா, பெண்கள் சிறுமிகள் வாடா இங்கே வாடான்னு கூப்பிட்டா ஒருத்தரும் வரமாட்டான், எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ என்னன்னாக்க ஒரு மனிதனுடைய இருண்ட பக்கங்களை ஒரு நாளும் பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ரொம்ப முக்கியமான சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன், இது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. டோன்ட் see the dark side of any person. எந்த ஒரு நபரின் இருண்ட பக்கங்களை பார்க்கவோ அறிந்து கொள்ளவோ விரும்பாதீர்கள். அது இருளின் பிள்ளைகளுடைய குணம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் பிறருடைய வெளிச்சத்தின் பக்கங்களை பார்க்க விரும்புவார்கள். அப்போ நம்ம லைஃப்ல நம்ம இருளில் இருக்கிறோமா வெளிச்சத்தில் இருக்கிறோமா அப்படின்றத கற்றுக்கணும். முதலாவது இந்த கழுகை குறித்து நான் பார்க்கும் பொழுது, கழுகு செத்ததை சாப்பிடாம உயிருள்ள உயிரினத்தின் மேல் என்னவா இருக்குங்க? தாகமாக இருக்குமா, ஆசையாக இருக்குமா, அதை எதிர்நோக்கி போகக்கூடியதாக இருக்குமா? அப்போ இந்த கழுகுனுடைய குணத்துக்கும் நமக்கும் சில சம்மந்தம் இருக்குது. அது என்னன்றது அப்படின்னு காண்பிச்சுட்டு போக போகிறேன். எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். முதல் வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். போதும். முதல் வசனம். இந்த வசனம் இங்கே ஒரு 10-15 வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். இதில் உள்ள என்ன இருக்குன்றது காட்ட போகிறேன். எலியா என்ற தேவ மனிதன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு பரலோகத்திற்கு. அவனுடைய ஊழியக்காரனாகிய எலிசா 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, அவங்களுடைய அந்யூன்யம், அவருடைய வாழ்க்கை முறை, அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா எலியாவினிடத்திலே என்னத்தை கேட்டார், கேட்டதை பெற்றுக்கொண்டாரா இல்லையா, எப்படி பெற்றுக்கொண்டார், அதை குறித்து காண்பிக்க போகிறேன். முதல் வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டான். பாருங்க, ஒரு தலைவன் ஒரு ஊழியக்காரன் அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னாக்க, தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை, தலைவனை போல் சீடன். அப்படின்னாக்க தலைவன் என்பவன் யாருனாக்க, நான் தலை, நீங்க எல்லாம் அமைதியா இருங்கன்னு சொல்றவன் கிடையாது. தான் தலையாய் இருக்கிறது போல மற்றவர்களையும் தலையாய் மாற்றுகிறான். பார்த்தீங்களா? அவன் தான் நல்ல தலைவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, தலைவன் என்பவன் சீடனையும் ஊழியனையும் தன் ஸ்தானத்திற்கும் தன் நிலைக்கும் உயர்த்தி அவன் இருக்கும் வரைக்கும் அவனும் அவனுக்கு பிற்பாடு அம்போன்னு விட்டுட்டு போறவன் கிடையாது. தன்னை போல் ஒருவனை உருவாக்கி அந்த இடத்துல நிறுத்திவிட்டு அப்புறம் தன் வேலையை முடித்து விட்டு என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி அவன் கடந்து போகக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப எலியா அவனுடைய கூட இருந்த ஊழியக்காரன் யாருனாக்க எலிசா. எலிசா இந்த 2 பேர். இந்த 2 பேருக்குள்ள எலியா தலைவன், எலிசா அவருடைய ஊழியக்காரன். இப்போ எலியா தலைவன் கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். அவரோடு கூட இருக்கிற எலிசா
எலியாவோடு கூட இருக்கிறான். அவர்கிட்ட இருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். இன்னைக்கு தான் கான்செப்ட். என்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறான்? கடைசி வசனத்தை காட்ட போகிறேன். அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது, கவனச்சிதைவு வருது, எவ்வளவு விதமான கன்ஃபியூஷன்ஸ் வருது. எல்லாவற்றிலும் எலிசா எலியாவை விட்டு பிரியாமல் எலியாவோடு கூட இருந்தபடியினாலே அவனுக்கு தேவன் அந்த வரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா. 2ஆம் வசனத்தை வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். எலியா சொல்றாரு எலிசா கிட்ட, அப்பா இங்கே இரு, என்னை கடவுள் எங்கே வரைக்கும் அனுப்புறாரு? எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் அனுப்புகிறார் அப்படின்னு சொன்ன. நீங்க இருப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எலிசா என்ன சொல்றான் பாருங்களேன். எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்படியே எங்க அப்பா, கடவுளுடைய உயிர் மேலையும் உங்களோட உயிர் மேலையும் ஆணையிட்டு சொல்றேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்க கூட தான் வருவேன். அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு வாடா அப்படின்ட்டு கூட்டு போற மாதிரி தான் சீன் இங்க இருக்குல்ல. ஆனா கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதுதான் உள்ள போய் பார்க்கணும். அது வசனம். வசனத்துக்குள்ள என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா தான் அது வெளிப்பாடு உங்களுக்கு வரும். கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன், நான் உம்மை விடுகிறது இல்லை அப்படின்ற வார்த்தைக்கு, எலிசா சொன்ன அந்த எமோஷனான வார்த்தைக்கு எலியா புரிந்து கொண்ட விதம் என்ன தெரியுங்களா? நீங்க என்னை விட்டு போனீங்கன்னா என் உயிர் என்னை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. எவ்வளோ பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. பாசமலரா அண்ணன் இறந்தோடனே என்ன பண்ணிடுவாங்க? தங்கச்சி இறந்துடுவாங்க. ஒரு படத்தில் பார்க்குறேன், அவங்க ஒய்ஃபு இறந்துட்டாங்க, வீட்டுக்காரர் இறந்துட்டாங்கன்ட்டு ஒய்ஃபு பயந்து போய் உட்காந்துருக்குறாங்க. வெளியில் இருக்கலாம் வந்து போய் பார்த்தா வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கிறாரு. வீட்டுக்காரரை கூப்பிட்டு வந்து அவங்க அம்மா அந்த ஒய்ஃபை பார்த்தா ஒய்ஃப் இறந்து போயிருக்கு. பார்த்தா என்னடானாக்க ஒரு பிணைப்பு, ஒரு இணைப்பு அவங்களுக்குள்ள. அந்த பிரிவு அவங்களால தாங்க முடியல. ஒருவேளை வீட்டுக்காரர் இறந்து போயிருந்தா அப்படின்ற நினைவு அவங்களுக்குள்ள மேல் ஓங்க நம்முடைய அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, யோசனை, நினைவு, புத்தி எல்லாவற்றிலும் அது கலக்கும் பொழுது அது அவருடைய இருதயத்தை டக்குன்னு போய் அடைச்சிருது. அதனால தான் ரொம்ப சிந்திக்காதீங்கன்னு சொல்றது. ஹல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது? ஆமா. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உலக காரியங்களை குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தேவனுடைய வார்த்தையை குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஜீவன் அடைந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. கவலைப்படுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்புமே கிடையாது. கவலைப்படுறதுக்கான சான்ஸை நம்ம வாழ்க்கையில் இன்ட்ரடியூஸ் பண்ணவே கூடாது. கவலை வருமா? கவலை வரும். ஆனால் வரக்கூடிய கவலையும் நம்மளை கவலைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளையும் பார்க்கும் பொழுது அதை பார்த்து பேசுங்க, அதை பார்த்து பேசுங்க. இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், இந்த குறைவுகள், இந்த தேவைகளின் மத்தியிலே என் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை ஒரு நாள் தேவன் நஷ்டப்பட்டு போக விட மாட்டார். என்னதுங்க? நஷ்டப்பட்டு போக மாட்டார். நான் வீடு ஒன்று வாங்கினேன். வாங்கும் பொழுது அந்த வீடை 2ஆக பிரிக்கணும். பிரிக்கிறதுக்கான செலவுகள் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். ஹவுஸ் ஓனரும் நானும் சேர்ந்து பண்ணோம். பண்ண பிற்பாடு அவங்களுக்கு சில இரும்பு ஷீட்டு, ஆஸ்பெட்டா ஷீட்டு எல்லாமே நிறையா கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்களுக்கு. பரவாயில்ல, இந்த பையன் இவ்வளோ அப்பாவியாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு நான் இபி கனெக்ஷன் எடுக்கலை வீட்டில். அவங்கக்கிட்ட கொஞ்சம் கரண்ட்டு கேட்டேன். கரண்ட்டு கொடுத்தாங்க. அவங்க மீட்ரு ஓடிச்சு. என் வீட்டில் கனெக்ஷன் மீட்ரு எத்தனை யூனிட் ஓடிச்சோ அத்தனை யூனிட்டு வந்து சொல்கிறாங்க, ஆனால் வாடகைக்கு விட்டாக்க அப்போ வந்து 75 காசு ஒரு யூனிட்டு. அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட வந்து, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஆனால் கரண்ட்டு பில்லு கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு எடுக்கிறேன். ஆனால் ஒரு யூனிட் வந்து 3 ரூபாண்ணே. அப்படியே பார்த்தேன், ஆளை பார்க்க டம்மி பீஸாக இருக்கீங்க, கால்குலேஷன்லாம் கும்முன்னு போடுறீங்களா? நான் இரும்பு சீட்டு கொடுத்தேன், நான் ஆஸ்பெட்டா ஷீட்டு கொடுத்தேன், எவ்வளோ உதவி பண்ணேன், பைப்பு கொடுத்தேன், எல்லாத்தையும் வாங்கி அக்கில் வச்சுக்கிட்டு எனக்கே வந்து கணக்கு போட்டு காசு கேட்குறீங்களான்னு சொன்னேன். ஒய்ஃப் சொன்னாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது ஆகும்னாங்க. நான் சொன்னேன், எவ்வளோ செலவு பண்ணிட்டோம், இதில் வெனத்தை பண்ணிட்டு போகிறான், எடுத்துக்கடா அப்படின்னு கணக்கு போடுறான். 100% தப்பாக கணக்கு போட்டான். தப்பாக கணக்கு போட்டு, அதாவது நான் என்னை ஏமாத்துறானா, என்ன இந்தாங்க இந்த காசு கொடுக்கணும். நான் பார்த்தேன்னு தெரிஞ்சு போச்சு இவன் கணக்கில் வீக்குன்னு.
சரி, என்னை ஏமாத்த நினச்சி நீயே ஏமாந்துட்டு போறியா, வாங்கி அதில் எழுதுப்பா, பெற்றுக்கொண்டேன்னு எழுதுப்பா, பெற்றுக்கொண்டேன். நான் ஓகே கொடுங்க, காசை கையில் கொடுத்து போயிட்டாங்க. ஒய்ஃப்ட்ட பார்த்தேன், பார்த்தியா, நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கிறவன் நம்ம அவனை ஏமாற்ற தேவையில்லை, அவனே ஏமாந்து போயிடுவான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க சார்? இந்த கடவுளை நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க, ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க, இவரோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க, உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எலியா எலிசா 2 பேரும் போகிறாங்க. போகும் பொழுது, நீங்கள் என்னை விட்டுட்டு போனீங்கன்னா என் உயிர் எனக்குள்ளே இருக்காது, நான் இந்த இடத்துல பிணமாக தான் கிடப்பேன். எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் பாருங்களேன். பைபிளை படிக்கும்போது நீங்கள் வந்து வேகா படிச்சு தான் உங்களுக்கு புரியாது, ஆவியானோட உதவியோடு கூட படிக்கணும். அதான் எனக்கு சொன்னார் கடவுள். வேதம் என்பது நீ தனிமையில் அமர்ந்து படிக்கும் புத்தகம் அல்ல, வேதம் என்பது தேவ ஆவியானவரோடு இணைந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதம். என்னதுங்க? ஆமாம், இது புத்தகம் கிடையாது, இது அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை. அதான் காலை ஆராதனை சொன்னேன், இந்த வேதம் வந்துட்டு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் நான் சொன்னது காலையில் சொன்னது கேட்டீங்க? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். வேத புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருப்பது அறிவு, வேத புத்தகத்தில் என்னை குறித்து என்ன இருக்கிறது என்பதை அறிந்திருப்பதே ஞானம். அல்லேலூயா. பைபிளில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்க கூடாது, பைபிளில் என்ன குறித்து கடவுள் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு, எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஞானம். அந்த ஞானம் உங்களுக்குள்ள வந்துச்சுனாக்க ஒவ்வொரு வசனத்தையும் அழகாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ எலிசா சொல்கிறார் எலியா கிட்ட, நீங்கள் என்னை விட்டு போனீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன், என் ஜீவனை விட்டுருவேன். எலியா பார்க்குறான், ஆனால் பார்க்க பச்சை மைதாவமாக இருக்கிறான், டெசிஷன்லாம் பட்டு பட்டு எடுத்துறான்னு சொல்லிட்டு சரி வாடான்னு கூட்டு போறாரு. கூட்டு போகும்போது அடுத்த வசந்த வாசிங்க. அப்பொழுது பெத்தேல் இருந்து தீர்க்கதரிசி புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றை கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ரெண்டு வார்த்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும், எனக்கு தெரியும், சும்மா. இந்த 2 வார்த்தையை நீங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் அதிகமாக பயன்படுத்தணும். எப்போ பயன்படுத்தணும்னாக்க, எப்போல்லாம் நீங்கள் கடவுளை நம்பி விசுவாசத்தில் கடவுள் செய்வான்னு காத்திருக்கிறீங்களோ அப்போல்லாம் பிசாசு ஒருத்தர் அனுப்புவான். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கனாக்க, யோபனுடைய மனைவி வந்து சொன்னாங்களே யோபு கிட்ட, தேவனை தூசித்து ஜீவனை விடுமா, இன்னுமையான உயிர் வாழ்ற, இதுக்கப்புறம் வாழ்ந்த இடத்த சாதிக்க போகிற, சாவு அப்படின்றா வந்து. அதே போல் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தை நம்புவோம், விசுவாசிப்போம், எதிர்பார்ப்போம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் வந்து நம்மகிட்ட பேசும்படி கடந்து வருவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கனாக்க, உனக்கு இதெல்லாம் கிடைக்குமா, உனக்கு இதெல்லாம் நடக்குமா, உன்னை பார்க்க எனக்கே பரிதாபமாக இருக்குது, என்ன பண்ண போறியோ தெரியல, கடவுள் தான் உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சொன்ன உடனே உங்களோட இருதயத்தில் அப்படியே பெரிய தாக்கம் உண்டாயிரும், ஒரு மயக்கம் உண்டாயிரும், அப்படியே சோர்ந்து போய் நரம்புலாம் தளர்ச்சி உண்டாகி பாத்திரம் விளக்கிட்டு இருந்தவங்க பாத்திரத்தை போட்டு போய் கட்டில் உட்காந்துருப்பாங்க, அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் கடவுள் பேசுறாரு, உன்கிட்ட வந்து யார் உன்னை அதைரியப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் உன் வாயிலிருந்து வர வேண்டிய 2 வார்த்தைகள், எனக்கு தெரியும், சும்மா இருங்க. எனக்கு தெரியும், எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்கு தெரியும், சும்மா இருங்க. எனக்கு தெரியும், சும்மா இருங்க. இந்த 2 வார்த்தையை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும். அப்பதான் அவங்கள உங்களால ஜெயிக்க முடியும். அப்படிதான் எலிசா கிட்ட வந்து சொல்றாங்க, உன்னுடைய தலைவனை கடவுள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவன் சொல்றான், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்கன்னு சொல்றது கோபம் வந்துச்சுனாக்க இப்படி பண்ணுங்க, எனக்கு தெரியும் நீங்க அப்படியே போங்க, எனக்கு தெரியும் நீங்கள் அப்படியே போங்க அப்படின்ற மாதிரி அவங்களை அமுச்சு விட்டணும். அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அவங்க கூட உட்காந்து பேசக்கூடாது. பேசினா அவங்களை இன்னும் அதைரியப்படுத்திடுவாங்க. அந்த நேரத்தை கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளும் நான் நம்புகிற தேவன் நீர், எனக்கு நீர் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது தேவன் உங்களுக்காய் சிறந்த காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசந்த வாசிங்க, 4ஆம் வசனம் வேகமா வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். 2வது முறையும் எலியா என்ன பண்றான், எலிசாவை டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். இவன் உறுதியா இருக்கிறானா, உத்தமமா இருக்கிறானா, இவனை பின்பற்ற விரும்புகிறானா, இவன் என்னிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறானா என்று சொல்லி தேவன் எலியாவை கொண்டு எலிசாவை பரிசோதிக்க கூடியவராக இருக்கிறார். சம்டைம்ஸ் கடவுள் உங்களை என்ன பண்ணுவானாக்கா டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஹலோ,
உபத்திரவப்படுத்தி பார்க்க மாட்டாரு. உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அடுத்த ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து நெகட்டிவான காரியம் உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி கேட்கும் பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லணும், எல்லா விதமான நெகட்டிவான சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு பாசிட்டிவான நன்மைகளை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே அவர் சகல சூழ்நிலைகளையும் தேவன் தலைகீழாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. 2வது முறை வந்து எலியா எலிசாட்ட சொல்றாரு, டேய் நான் அங்கே போறேன்டா, கொஞ்சம் அமைதியா இருடா. ஜி விட மாட்டேன் ஜி, நீங்க போனீங்கன்னா நான் செத்துருவேன், பாரு திருப்பி வாடான்னு கூட்டு போறாரு. 5ஆம் வசனம் நிறைய வாசிங்க. எரிகோவிலிருந்து தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைய கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். 2வது முறை என்ன வார்த்தை பயன்படுத்துறான்? நீங்க கோச்சு கூடாது. ஐயோ அந்த அக்காட்ட அடிக்கடி அந்த வார்த்தையை சொன்னா கோச்சுப்பாங்களே. அந்த அக்கா வந்து அந்த அண்ணன் வந்து உங்ககிட்ட அவிவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லும்பொழுது நீங்கள் கவுச்சிக்கவே இல்லை. காப்பி போட்டு கொடுத்தீங்க, டீ கடையில் போய் டீ வாங்கி கொடுத்தீங்க, ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, உட்கார சொல்லி ரொம்ப நேரம் பேசுனீங்க. அவங்க அவிவிசுவாசமாக பேசும்போதெல்லாம் நீங்கள் கோவப்படலை. நீங்கள் விசுவாசமாக பேசும்பொழுது அவங்க கோவப்படட்டும். ஹலோ, எத்தனை பேர் இருக்கீங்க? சார் கோவப்பட்டோம் சார், என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் சார், நான் என் தேவனை கனப்படுத்தணும் சார், நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும் சார், மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கிறது முக்கியம் கிடையாது சார், நான் என் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க தேவனுக்கு உண்மையாக இருக்கணும்? அல்லேலூயா. அதனால் அவங்க மூஞ்சி சுழிச்சுக்கிட்டோம், இல்லை அவங்க ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டோம். அதை பற்றிலாம் கவலைப்படவே கூடாது. கடவுளுடைய வார்த்தைன்னு வந்துருச்சா, விசுவாசம்னு வந்துருச்சா, யாராக இருந்தாலும், தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. அதே போல் யாராக இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தை வந்துருச்சா, வசனம்னு வந்துருச்சா, சார் நான் இப்படி தான் சார் பண்ணுவேன், நான் இப்படி தான் சார் நிற்பேன், நான் இதை தான் சார் செய்வேன், நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு எலிசா சொன்னது போல் நீங்கள் சொல்லணும், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. அடுத்த வசனத்தை வேகமா வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். பாருங்க, 3 முறை எலியா எலிசா கிட்ட டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடு பேதுருகிட்ட வந்து எத்தனை தடவை கேட்டாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்ட உடனே, ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிப்பதை அறிவீர். அடுத்த வசனம், யோனாவின் குமாரனாகிய சீமோன் எல்லா இடத்துலையும் அன்பா இருக்கிறாயா. சில பேர் என்ன நினச்சிக்கிறானாக்க, இயேசு ஃபஸ்ட்டு கேட்டதை மறந்துட்டார் போல, 2வது தடவை கேட்குறா அப்படின்னு நினச்சிட்டாங்க. நான் பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தேன், எனக்குள்ள கடவுள் பேச ஆரம்பிச்சாரு. அது ஒரே டைமில் நடந்த கான்வர்சேஷன் இல்லைடா, நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது பேதுரு கூப்பிட்டு கேட்குறாரு, பேதுரு என்னை நேசிக்கிறாப்பா? நான் உங்களை நேசிக்கிறாண்டவரே, நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே, உங்களை கட்டாயம் நேசிக்கிறாண்டவர். சரி போடா. அப்புறம் அந்த ஊழியத்தை எப்படி பண்ண போகிறீங்க? வரங்களை பெற்றுக்கொண்டீங்களா? மேல் வீட்டில் காத்துருங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்க அப்படி பேசி முடிச்சுட்டு, பேதுரு வாப்பா, என்ன நீ நேசிக்கிறியா? அவன் பார்க்குறேன், இப்போ தானே கேட்டார், என்ன திருப்பி கேட்குறாரு? நேசிக்கிறான். சரி போடா. அப்புறம் நான் வந்து பரலோகத்துக்கு போயிடுவேன், அதனால் ஆவியானவர் அனுப்புகிறேன், அவரும் கூட இருப்பார், அவர் உங்களுக்கு சகல சத்தியத்தையும் போதிப்பார், அவரும் கூட இருக்கிற உங்களுக்கு பயப்பட வேண்டிய தேவை கிடையாது, நீங்கள் எனக்காக நில்லுங்க, ஊழியத்தை பண்ணுங்க, எத்திசைகள் கடந்து போங்க, எல்லா காரியங்களையும் செய்யுங்க. பேதுருங்க வாப்பா, நீ என்ன நேசிக்கிறாயா? உடஞ்சிட்டான் சார். ஏன் உடஞ்சான்னு தெரியல, கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்கூலில் ஒரு பையனை கூப்பிட்டு, வாடா ஆத்திச்சுடி சொல்கிறான், போடா வாடா ஆத்திச்சுடி சொல்லு. அவன் பார்ப்பான், அடா பாயிலா, இன்னைக்கு வந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேனப்பா, தெரியும்னு சொன்னது ஒரு குத்தமாடா, 3 தடவை கூப்பிட்டு ஆத்திச்சுடி சொல்லுன்ட்டு இருக்கானே. என்ன விஷயம் தெரிஞ்சுனா அந்த இடத்துல, இதுக்கு தான் ஒரு ஊழியக்காரன் வேணும். அங்கே என்ன நடந்துச்சு தெரியுங்களா? என் ஒய்ஃபு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. என் பையனை கூப்பிட்டு கேட்டாங்க, சாப்பிட்டியாப்பான்னு கேட்டாங்க. சாப்பிட்டேன் மம்மின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறேன், மெசேஜ் ஒன்று போட்டுட்ருக்கிறேன். திருப்பி கிச்சன்லேருந்து வேகமாக வந்தாங்க, சாப்பிட்டியாடான்னு கேட்டாங்க. சாப்பிட்டேன் மம்மிட்டு உள்ளே போயிட்டான். திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாங்க, அவன் தான் சாப்பிட்டியாடான்னு கேட்டாங்க. சாப்பிட்டேன் மம்மிட்டு போயிட்டு என் கிட்ட வந்து காதில் சொன்னேன், டேடி 3 தடவை கேட்டாங்க சாப்பிட்டியாடான்னு சொல்லி, நானும் 3 தடவை சொல்லிட்டேன். நான் சொன்னேன், இயேசுவே பேதுருட்ட 3 தடவை கேட்டிருக்கிறாரா, கம்மியாக உள்ளே போயிருங்க. ஏன் 3 தடவை கேட்டா தெரியுங்களா? இப்போ இயேசு மறுதளிச்சனால கூட இருந்த சீசர்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கனாக்க, உன்னை பெரிய ஆளை நினச்சிட்டு இருந்தாரப்பா, உனக்கு கூடயே வச்சுருந்தாரு,
உன்னை தாண்டா பெரிய ஆள் நினைச்சாரு, உனக்கு கீழே தான் எங்களை வச்சாரு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டியே பேதுரு, நீ ஏன் இந்த மாதிரி செஞ்சுட்டியே, என்னப்பா நீ, உனக்கு கடவுள் மன்னிப்பாரான்னு தெரியல, உனக்கு மன்னிப்பு இருக்கான்னு தெரியல, எங்களுக்கு தலையா இருக்க முடியுமா, வாழா போயிட்ட, அப்படி போய் ஓரமா உட்காரு அப்படின்னு சொல்லி அவனை ஓரமா உட்கார வச்சிருந்தாங்க. இயேசு வந்து அவனுடைய மனநிலையை அறிஞ்சு அவனுக்கான எதிர்காலத்தின் திட்டங்களை தேவன் கரத்தில் வைத்திருக்கிறபடினால அவனை கூப்பிட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்க கேட்க மறந்து போய் இயேசு கேட்கல, டேய் என்கிட்ட இருந்து உன்னை யாரும் பிரிக்க முடியாது, என் சித்தத்துல இருந்து யாரும் உன்னை விளக்க முடியாது. ஊர்ல 1000 பேர் உன்னை பத்தி தப்பா பேசலாம், சேவல் கூகிறதுக்கு முன்னே 3 தடவை மறுதளிச்சவன், இயேசுவை சபிச்சவன், இயேசு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னவன், இவனையா வந்து இயேசு வந்து தலைவனை நிறுத்த போறார் அப்படின்னு சொல்லி அவன் காதுகளில் கேட்கும்படி அநேகர் பேசின சத்தங்களை கேட்டு கேட்டு அழுது கொண்டு இருந்த அந்த பேதுருவிடத்தில் இயேசு வந்து சொன்னார், நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாங்க. ஆமென் ஆண்டவரே, நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்ல சொல்ல அவனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்கும் அவனை விட்டு விலகுது சார். அப்படியே விலகி இயேசுவை கட்டி பிடிக்கிறான். இயேசு சொல்றாரு, நீ நாடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. 1000 பேர் சொன்னாலும் நான் உன்னை தெரிஞ்சுட்டேன்னா எவன் சொன்னாலும் ஒன்றும் கிடையாதுடா, நான் இருக்கேன்டா, வாடான்றார். அவனை கூட்டி மறுபடியும் அவனை சபைக்கு தலையாய் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ எலிசா கிட்ட 3 முறை கேட்கிறாரு, இங்க இரு நான் போறேன், இங்க இரு நான் போறேன், இங்க இரு நான் போறேன்றான். அவன் பார்க்கறான், அவன் டிஸ்ட்ராக்ஷனை பார்க்கல. மற்றவங்க சொல்றாங்க, உங்க எஜமான் போறாரு, உனக்கு கவலை இல்லையா, என்ன செய்ய போற, அவர் போன பிற்பாடு நீ ஒண்டியா என்ன பண்ண போற, அவர் இருந்த வரைக்கும் எப்படியும் வண்டி ஓடிடுச்சு, அவர் போன பிற்பாடு என்ன பண்ண போற அப்படின்ட்டு கலங்குறாங்க, யோசிக்கிறான். அவன் அந்த நேரத்தில் அவன் உறுதியாய் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் கழுகை போல செத்த வார்த்தைகளை அல்ல, உயிருள்ள தேவனுடைய மனுஷனாகிய என் தலைவனை நான் விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் போகும் பொழுது கூட எனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து விட்டு போவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வேகமா வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, இங்கே இரு. 7ஆம் வசனம். தீர்க்கதரிசியின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், இது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன, கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். போதும். ஹல்லேலூயா. எலியா கேட்குற எலிசா கிட்ட, அப்பா நான் கடவுள் எடுத்துக்க போறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னா கண்ணை மூடி ஒரு பங்களா, ஒரு காரு, 2 பைக்கு, 4 சைக்கிள், பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம், 100 சவர நகை அப்படின்னு கையை பிடிச்சி கட 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 கடன்னு சொல்லலை. என்ன சொன்னான்னு தெரியுங்களா? தரிசனத்தில் சாலமோனுக்கு கடவுள் போய் கேட்டார், உனக்கு என்னடா வேணும்னு கேட்டார். அவன் அழகா அவனு கேட்டான், என்ன கேட்டாங்க? ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த ஞானம் இருந்துச்சுனாக்க எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எலியா எலிசாட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவன் பார்க்குறான், நீங்கள் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்னாக்க உங்கள் இடத்த நான் நிரப்பணும். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் என்ன கேட்குறீங்க, யார்கிட்ட கேட்குறீங்கன்றதை கவனமாக இருக்கணும். நீங்கள் மனுஷங்களிடத்தில் பேசுகிற மாதிரி தேவனிடத்தில் பேச முடியாது. தேவன் உங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், உங்களுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். உங்களுடைய வாயில சொல் பெறுவதற்கு முன்பே அவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ தீர்க்கதரிசியாகிய எலியா எலிசாட்ட கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்டா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது அவன் சொல்கிறான், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு கிடைக்கும்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. என்ன கேட்குறான்? ரெட்டிப்பாய், டபுள் ஃபோல்டு. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை நான் அப்படியே டபுளாக பண்ணணும், அதை அப்படியே நான் 2 மடங்காக இந்த உலகத்தில் செஞ்சு காமிச்சு இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி எலிசாவினிடத்தில் உம்முடைய ஆவியின் வல்லமை ரெட்டிப்பாய் எனக்கு வேணும்னு கேட்குறான். அடுத்த வசந்த வேகமா வாசிங்க. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். போதும். அல்லேலூயா. என்ன கேட்டு சொன்னாரு? ஐயோ என்னப்பா நீ ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயத்தை கேட்டுட்டிய, நீ இதுக்கு நீ தகுதியா? இதை கொடுத்தா அவனால ஹேண்டில் பண்ண முடியுமா? அதுக்குள்ள மெச்சூர்னஸ் உங்ககிட்ட இருக்கா? இது எல்லாவற்றையும் தலைவன் பார்த்து தான் ஊழியக்காரனிடத்தில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சபையிலையும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நமக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நம்மளுடைய திறமைகளை வளர்த்து கொண்டால் மாத்திரமே அது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, நாம் நம் தேவனை எவ்வளவாய் அறிந்து கொள்கிறோமோ அறிந்து கொள்ளுதலுக்கு தக்கதாகத்தான் தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒன்று, இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த ஒரு பிரசங்கியாராக என்னை தேவன் வாயில வரல பார்த்தீங்களா? ஆமாம்,
இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த பிரசங்கியாராக என்னை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி நான் சொல்லும் பொழுது, வாரத்தில் ஒரு நாள் வந்து செய்தி கொடுத்துட்டு போனா வேலை ஆகாது. ஒவ்வொரு நொடியும் கடவுளுடைய வார்த்தை சிந்திக்கணும், தியானிக்கணும், யோசிக்கணும், கடவுளோடு நடக்கணும், கடவுளோடு பேசணும், கடவுளோடு பழகணும். அவர் சொல்ற காரியங்கள் சம்டைம்ஸ் ஹார்டா இருக்கும், அதை செய்யணும். எல்லா காரியங்களும் செய்யும் போது கடவுள் கவனிப்பாரு. ஒரு முறை நான் ரோட்ல போய்கிட்டே இருக்கிறேன், ஒரு பெரிய கல் ஒன்று கிடக்குது. நான் லாவகமாக வண்டியை ஓட்டி கிராஸ் பண்ணிட்டேன். எப்படி நம்மக்கிட்டயா அப்படின்னு போயிட்டேன். கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் போயிருப்பேன். உள்ள கடவுள் பேசுறாரு, அந்த கல்லை எடுத்து ஓரமாக போட்டு போ, அது ஒன்வே திருப்பி போக முடியாது. நான் சொன்னேன், ஆண்டவர் நான் வந்துட்டேன் ஆண்டவர், திருப்பி போ. சரி, ஒன்வேல அப்படியே வண்டியை திருப்பி ஓரமாக ஓட்டிக்கிட்டே வந்து பைக்கை நிறுத்திட்டு அந்த கல்லை தூக்கி ஓரமாக வச்சுட்டு பைக் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போனேன். நிறைய பேர் சுற்றி இருக்கவங்க பார்த்தானுங்க, இவன் அரை மண்டலா முழு மண்டலாம் தெரியலையே, போனவன் போக வேண்டியதானே, திருப்பி வந்து அந்த கல்லை எடுத்து ஓரமாக வச்சுட்டு போகிறான் அப்படின்னாக்கா இவன் வேற்று கிரக வாசியாக தான் இருக்கும். நீங்கள் அப்படி தானே இருக்கிறாங்க நிறைய பேர், நமக்கு என்னன்னு. ஆனால் நீங்கள் ஒரு ஊழியக்காரனாக மாறிட்டீங்கன்னாக்கா கடவுள் ஒன்றத்தில் பேச ஆரம்பிப்பார். அந்த கல்லு தடுக்கி சில பேர் விபத்துக்குள்ளாக போகக்கூடிய காரியங்களை தேவன் அறிந்து உங்களை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கீழ்ப்படுங்கிறதால் கடவுள் பார்க்கிறார். அந்த கீழ்ப்படுதலை பார்த்து தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு முறை ஸ்டான்லி பக்கம் வந்துக்கிட்டே இருக்கிறேன், பயங்கர டிராஃபிக். அப்போ தான் பிளாட்ஃபார்ம் போட்டுட்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய கல்லாக பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்க. மக்கள் நடக்கவே முடியல. ஆனால் அந்த கல் பக்கத்தில் காலை வச்சு கீழே தடுமாறுற மாதிரி விழுகிற மாதிரி மக்கள் சாரையாக போய்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ டிராஃபிக் நிற்குது. நான் பார்த்தேன், ஒரு இடத்துல மரம் வச்சுருக்கான் சுற்றி கல், அந்த இடத்துல ஜனங்க நடக்கவே முடியாது. ஆனால் ஜனங்கள் இந்த மரத்தை பிடிச்சிட்டு அப்படியே லாவகமாக போகிறாங்க. நான் அந்த மரத்தை தாண்டி பைக்கில் போகிறேன். போய்கிட்டே இருக்கும்பொழுது கடவுள் சொல்கிறாரு, அந்த கல்லை எடுத்து ஓரமாக போட்டுட்டு போ அப்படின்றார். யோசித்தேன், அந்த பின்னாடி பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, நீ திருப்பி போகணும்னு சொல்கிறீங்க, கல்லை எடுத்து போட்டுட்டு போ. அதுக்கப்புறம் ஒரு சத்தமும் காதில் கேட்கல. இருக்கீங்களா, ஹலோ அப்படின்ற மாதிரி நானும் பார்க்குறேன், பேசுவாரான்ட்டு பேச்சே கிடையாது. பைக்கை நிறுத்திட்டு கத்துறாங்க, யோ டிராஃபிக் வண்டியை நிறுத்துன்னு கத்துறானுங்க. டிராஃபிக்கில் ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு அப்படியே பின்னாடி நடந்து வந்தேன். மடிச்சு காஃப் போட்டிருந்தேன் கையில், ஃபுல்லாக மடிச்சு விட்டுட்டு குனிஞ்சு அந்த கல்லை பார்த்தா அப்போ தான் யோசித்தேன், ஒர்க்கர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. ஒரு கல் என்ன கனமாக இருக்குது, தூக்கவே முடியல. தூக்குன உடனே வேர்த்து கொட்டுது, அப்படியே கடன்னு. கரெக்டாக ஒரு 9 மணி இருக்கும், ஊற்றுது வேர்வை. தொடச்சிட்டு அந்த கல்லை தூக்கி அப்படி ஓரமாக மரத்துக்கிட்ட வச்சேன், இன்னும் நகட்டி போட்டேன். மக்கள் போகிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு கையை தொட்டிட்டு கையை தட்டிட்டு முடிச்சுட்டு இப்படி போகிறேன். ஒருத்தர் சொன்னான், ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்னா. பார்த்தேன், உனக்கு பண்ணலடா பக்கி, அங்கே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு காதில், எடுத்து போட்டுட்டு போன்னு சொல்லும் பொழுது அதை மீறி என்னால் போக முடியாது. ஹல்லேலூயா. உங்ககிட்ட கடவுள் பேசுகிறாரா? நீங்கள் கடவுளை எவ்வளோக்குள்ள நேசிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட கடவுள் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ எலிசாவுடைய கேரக்டரை பார்க்குறான். நான் போகும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். உன்னுடைய ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும் ஆண்டவர், வேணும் வேண்டும் என் தலைவனே என்று அவன் கேட்கும் பொழுது, அரிதானதை கேட்டாய். அப்பயே எலிசாக்குள்ள ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. இதை கேட்டால் அவர் கஷ்டமானதை கேட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்போ எதை நான் கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். சரி நீ கேட்டுட்ட, ஆனால் உனக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும் தெரியுமா? வசந்த வாசிங்க. உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ட்விஸ்ட் வச்சிட்டாரு. இப்போ என்னை கடவுள் எடுத்துக்க போறாருப்பா. என்னைய பார்த்துக்கிட்டே இருந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? ஆவியின் வரங்கள் ரெட்டிப்பாய் கிடைக்கும். என்னை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னாக்கா உனக்கு அது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ எலிசாவுடைய கண்கள் யார் மேலதான் இருக்கணும்? சொல்லுங்க. எலிசாவின் கண்கள் யார் மேல இருக்கணும்? எலியாவின் மேலதான் இருக்கணும். இப்ப இந்த இடத்துல எலியா கடவுளால் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மறைய போறாரா, இல்ல கடவுள் காற்றில் எடுத்துக்கொண்டு போக போறாரா, இல்ல மழை சோன்னு பெஞ்சு மழைன்னு உள்ள போக போறாரா, என்னன்னே தெரியல சீனு. ஆனா குழு மட்டும் கொடுத்துட்டாரு, நான் போகும்பொழுது என்னை பார்த்தா உனக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல எலிசா தன்னுடைய பார்க்கும் திறனை அவன் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசாவுடைய கண்கள் எலியாவின் மீது நோக்கமாக இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஆவியின் வரங்கள் கிடைக்குமா. நான் சொல்றேன், உங்க லைஃப்ல படிக்கணுமா, வேலை வேணுமா, வருமானம் வேணுமா, உயர்வு வேணுமா, சுகம் வேணுமா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டே இருந்தால் ரெட்டிப்பாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்க என்ன கேட்கலாம், தேவன் ரெட்டிப்பாய் கொடுப்பாரு. நீ என்ன கேட்டாலும் அந்த தேவன் ரெட்டிப்பாய் கொடுப்பாரு. அவரை பார்த்து கொண்டே இருக்கிறவனுக்கு தேவன் ஒரு முறை கொடுக்கிறவல்ல, 2 மடங்கு அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
அடுத்த வசந்த வாசிங்க 11 வேகமா. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். என்னாச்சுங்க? அக்கினிமயமான ரதமும் குதிரைகளும் குதிரைகளும் வந்து 2 பேர்த்து என்ன பண்ணுச்சா? பிரித்தது. அப்படியே பிரிச்சுச்சு பாருங்க. அப்படியே எலியாக்குள்ள ஸ்வெட்டிங் ஆகுது. ஐயோ, தலைவன் கடந்து போகிறாரு, தலைவனை பார்த்துக்கிட்டே இருந்தா கிடைக்கும்னு சொன்னாரு. இப்ப அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் 2 பேர்த்தையும் பிரிச்சிருச்சு. எலியா எங்கன்னு எலியாவின் மேலேயே கண்களை வைத்துக் கொண்டு அவன் அப்படியே உலாத்திக்கிட்டு இருக்கிறான், உத்து கவனித்துக் கொண்டு இருக்கிறான். இதை படிக்கும்போது கடவுள் எனக்கு சொன்னாரு, யோசேப்பு பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனே பார்வோன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க, தன்னுடைய 2ஆம் ரதத்தை அவனுக்கு கொடுத்தானா. என்ன ரதத்தை கொடுத்தான்? 2வது ரதத்தை கொடுத்தானா. அப்படின்னா முதல் ரதத்தை கொடுக்கல, 2வது ரதத்தை கொடுத்து நீ இந்த ஊர்லாம் சுத்தி பார்த்துட்டு வாப்பான்னு அனுப்புனான். இப்போ நான் கேட்டேன், ஆண்டவர் இங்கே என்ன ஆண்டவர்? டே, அவன் ஊழியக்காரன்டா, அவன் ஊழியக்காரனுக்கு என்ன 2 குதிரை அனுப்ப நினைச்சியா? பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? தேர்ல ஒரு குதிரை வச்சிருந்தா அவர் வந்து என்னன்னாக்க ஒரு சாதாரண அதிகாரி, 2 குதிரை இருந்தா கொஞ்சம் சிறந்த அதிகாரி, 4 குதிரை இருந்தா அரசபையில முக்கியமான நபர், 10 குதிரை முன்னாடி போகுது, தேர்ல ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் ராஜா. ஹல்லேலூயா, அவர் தான். ரதமும் குதிரைகளுமாக இருந்ததா வந்து பிரிச்சுச்சான். அப்படியே அந்த சுழல் காற்றுல அது ஊடா எலியா கடந்து போகிறாரு. அப்ப கடவுள் சொன்னாரு, பார்வோன் வந்து பிக்காலி போய்டா, 2ஆம் ரதத்தை கொடுத்தான். நான் யார் தெரியுமா? ராஜாதி ராஜா. என் ஊழியக்காரன் யார் தெரியுமா? ராஜா. அந்த ராஜாவை கூட்டிட்டு வர்றதுக்கு அவர் தன்னுடைய ரக்கினிமயமான ரதத்தையும் குதிரைகளையும் அனுப்பி அவனை மேலே கொண்டு வரும்படியாக செய்தார். ஹல்லேலூயா. இந்த எலியா தான் யாருன்னு தெரியுங்களா? என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான். ஒரு அம்மா போட்ட சத்தத்துக்கு பயந்துட்டான். யோ, பிடிச்சிருவாங்களா, கொண்டுருவாங்களா, போதும் கத்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அப்படி இல்லை, இப்படி இல்லை. இதெல்லாம் கடவுளுக்கு தெரியாதா? கடவுள் தெரியுமா தெரியாதா? சார், கடவுளுக்கு எல்லாம் தெரியும் சார். ஆனால் நீங்கள் பார்க்குறமே அவர் பார்க்கறதில்ல சார். ஊழியக்காரனை பார்க்கும்போது மட்டும் அவர் தனியாக ஒரு கண்ணாடி போட்டு பார்ப்பார். சொல்லுப்பா. ஊழியக்காரனை பார்த்தோன்னா கண்ணாடி காட்டிடுவார். சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. யார் பண்ணி? நான் இந்த விசுவாசி ஆண்டவர். விசுவாசியா? சரி ஐயா, நீ ஊழியக்காரனாப்பா, சொல்லுப்பா. 2 பேருக்கு ஒரு கண்ணாடி வச்சிருப்பாரு. விசுவாசிகளை பார்க்கும்போது வேற விதமா பார்ப்பாரு, ஊழியக்காரனை பார்க்கும்போது வேறு விதமா பார்ப்பார். ஏன்னாக்க மனிதர்கள் ஒரு ஊழியனுடைய வீழ்ச்சியை மட்டும் பார்ப்பார்கள், ஆனால் தேவன் ஊழியக்காரனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பயந்து போய் சாவுக்கு பயந்து போயிட்டு எனக்கு ஜீவன் எடுத்துக்கங்கன்னு அழுதது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் கடவுளுக்காய் பக்தி வைராக்கியமாய் பல நாட்கள் உபவாசத்திலும் பல நாட்கள் ஜெபத்திலும் பல நாட்கள் தேவனோடு கூட நடந்த ஒரு தேவ மனிதனை அவர் அழைத்து கொள்ளும் பொழுது வெறுமையாய் 2 குதிரைகளை அழைத்து அனுப்பி கொள்ளவில்லை, ரதத்தையும் குதிரைகளையும் அனுப்பி தன்னுடைய ஊழியக்காரன் மேலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. சார், ஊழியம் செய்கிறவங்களுக்கு தேவனுடைய கண்களில் விசேஷித்த கிருபை இருக்கிறது சார். அதனால தான் அவங்களை சொல்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் வந்து இறங்கக்கூடியதாக இருக்குது. பார்வோன் 2ஆம் ரதத்தை கொடுத்தான், என் தேவன் ஊழியக்காரனுக்கு அவனுடைய ரதத்தை கொடுத்து அனுப்புறாரு. கூட்டுவாடா போயிட்டு அவனுன்றாரு. வந்து சுழல் காட்டுல ஏறி போறாரு. அடுத்த வருஷம் வேகமா வாசிக்க முடியும். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது 2 பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஹல்லேலூயா. கடவுள் எலியா எடுக்கிறதுக்கு முன்பாக யோர்தானை கடந்து தான் வந்தாங்க. அப்போ எலியா என்ன பண்ணாருனாக்க, தன்னுடைய சால்வையை முறிக்க என்ன பண்ணாரு? யோர்தானை அடிச்சாரு. 2ஆ பிரிஞ்சிச்சுல. இதை பார்த்துக்கிட்டே இருந்தான் பார்த்தீங்களா? இப்போ எலியா போகும்போது எலிசா பார்த்துட்டான், எலியாவை பார்த்துட்டான். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அப்படியே பங்களாய்க்கிறான். பார்த்துக்கிட்டே இருந்தால் கிடைக்குன்னு சொன்னாரு, ஒன்றுமே கிடைக்கலன்ட்டு அவர் மேலிருந்து விழுந்த ஒரு சால்வை கீழே கிடந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க சார்? ஊழியக்காரனுடைய சால்வையாக இருக்கட்டும், கர்ச்சீப்பாக இருக்கட்டும், பேனாவாக இருக்கட்டும், ஊழியக்காரங்கிட்ட எது இருக்குதோ அதை அவர் தனக்கு கீழே இருக்கிறவங்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னாக்க அவருடைய வரங்களை அவனுக்கு கொடுக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால ஊழியக்காரங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் வாங்கும்போது வாங்குற பொருளை ரொம்பவும் மேன்மையாக நினைங்க, மகிமையாக நினைங்க. அது சின்ன கர்ச்சீப்பாக இருக்கலாம். என்ன பிரதர் மூக்கு வடிஞ்சிட்டு இருக்கு, நாங்கள் துடைச்சிங்க, சோத்துலையா, எப்படியாச்சும் இதை துவைச்சா விட்டு கொடுத்துடணும். கர்ச்சீப் வாங்கிப்பாரு. உங்களுக்கு கடவுள் ஏதோ ஒன்று கொடுக்க விரும்புகிறாரு. ஹல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறாரு. அதை க்ளீன் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்க. ஊழியக்காரருடைய பொருள் இது. இதிலிருந்து தேவன் வல்லமையை புறப்பட செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரோட பைபிளை வெளிநாட்டில் ஒரு ஊழியக்காரோட பைபிளை ஏலத்துக்கு விட்டாங்களாம். பல கோடி ரூபாய்க்கு ஏலம் போச்சான். ஏண்டா பழைய பைபிளுக்கு ஏண்டா பல கோடி வாங்குறீங்கன்னாக்க, சார் பைபிள் இல்லை சார் மேட்ரு, அது யார் கையில் இருந்துச்சு? அவர் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறபடினாலே அவர் கையிலிருந்து வருகிற ஒரு சின்ன கைக்குட்டியாக இருக்கட்டும், புத்தகமாக இருக்கட்டும், பேனாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய அபிஷேகம் அதற்குள் இருக்கிறது. அதற்குள் இருக்கிறது. எலியா மேல் இருந்த சால்வையை எலிசா எடுத்து யோர்தான் அடிக்கிறான் பாருங்க. எலியாவின் தேவன் எங்கே அடிச்சோன்னா 2 பிரியுது யோர்தான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த மாலை வேளையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது தேவனிடத்தில் கேளுங்க. தேவ வசனத்தை உற்று கவனிங்க. வார்த்தையை கவனிச்சுக்கிட்டே இருங்க. உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. வசனத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், நீங்கள் எதை நினச்சிங்களோ அதை தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. எதெல்லாம் நீங்கள் நினச்சிங்க, இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் சான்ஸ் கொடுக்குறேன். உங்கள் லைஃப்பில் என்ன வேணுமோ அதை மைண்டில் கொண்டு வாங்க. ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில் ரெட்டிப்பாக வேணும் ஆண்டவரே. ஐ வாண்ட் 2 fold, டபுள் ஃபோல்டு, 2 வேணும் எனக்கு ஆண்டவரே. 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆவியின் வரம் எனக்கு வேணும். 2 மடங்கு பாடக்கூடிய கிருபை, 2 மடங்கு ஆராதிக்கக்கூடிய கிருபை, 2 மடங்கு பிரசங்கிக்கக்கூடிய கிருபை, 2 மடங்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய கிருபை, 2 மடங்கு ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வேணும் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு நிமிஷம் உள்ளத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சிக்கிட்டே இருங்க. அதை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வேளையில் தேவனுடைய இம்பார்ட்டேஷன் உங்கள் மத்தியிலே கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஊழியக்காரர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நீங்கள் உங்கள் மனதில் என்னதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை 2 மடங்காய் தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 தகப்பன். எலிசா எலியாவையே பார்த்து கொண்டிருந்த பொழுது ஆவின் வரங்கள் ரெட்டிப்பாய் கிடைத்தது. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த வசனத்தின் மேலே உங்களுடைய கவனத்தை வச்சுக்கிட்டே இருங்க. அதை சொல்லிக்கிட்டே இருங்க. 2 மடங்கு உங்களுக்கு கட்டாயமாய் தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலே மெய்யாகவே நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர்கள்.